Quantization of charges. What is the smallest amount of charge that can be found in nature? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா எலக்ட்ரான். எலக்ட்ரான் தான் என்னன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், நம்ம நேச்சரில் இருக்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான் தான் ஆன்சர். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஷோ தட் த சார்ஜ் ஆன் an electron is minus e. Charge on the proton is plus e. ஸோ சார்ஜ் ஆன் த எலக்ட்ரான்னு கேட்டாங்கன்னா மைனஸ் இ வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா மைனஸில் இருக்கும். சார்ஜ் ஆன் த ப்ரோட்டான்றப்ப ப்ளஸில் இருக்கும் அதோட சிம்பிள். ஸோ நம்ம வந்து கீழே வந்து அதோட வேல்யூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஹியர் இ denotes த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஈன்றது என்னென்னா சார்ஜோட ஃபண்டமெண்டல் யூனிட். சார்ஜுன்றது என்னது கியூ. கியூவோட ஃபண்டமெண்டல் யூனிட்ன்றது என்னென்னா எலக்ட்ரான். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து the charge q on any object is equal to the integral multiple of this fundamental unit of charge. அதாவது நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் இதுதான், அதாவது ஈக்குவேஷன் வந்து q is equal to ne. இந்த இடத்துல என்னன்றது எதை குறிக்குதுன்னா இன்டீஜரை குறிக்குது. ஸோ அது வந்து 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ க்யூன்றது என்னென்னா சார்ஜு, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா சார்ஜு, இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் திஸ் எலக்ட்ரானோட இன்டெக்ரல் மல்டிபிள் அப்படின்றப்ப என்னன்றது தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ சார்ஜோட யூனிட் இ தான் வந்து இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து இருக்குது. இப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு என்இன்ற எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்மளுக்கு தேவையானது. இந்த இடத்துல எலக்ட்ரானு, இந்த இடத்துல சார்ஜு, இங்கே வந்து இன்டீஜரும் இருக்குது. இந்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜுன்னு கேட்டாலே நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? அப்போ குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜுன்னு இதை தான் சொல்கிறோன்னு சொல்லி முடிச்சிடறாங்க. அடுத்து வந்து ராபர்ட் மில்லிகன் இன் ஹிஸ் ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபவுண்ட் த வேல்யூ ஆஃப் ஈயோட வேல்யூவை பார்ப்போன்னு சொன்னோம் இல்லையா, 1.6 × 10⁻−19 கூலும்ன்றது தான் ஆன்சர். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் மைனஸ், அதாவது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் வரும், சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டானுக்கு வந்து ப்ளஸ்ன்னு வரும் இந்த வேல்யூ. அண்ட் வென் கிளாஸில் வந்து நம்ம சில்க் கிளாத்தை வந்து ரப் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இந்த ஆர்டரில் 10⁻10ன்றது யூஸ்வலி வெரி லார்ஜ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது வந்து என்னென்னா மைக்ரோஸ்கோபிக் லெவலாக தான் இருக்கும், நாட் ஏ மேக்ரோஸ்கோப்பிக்காக இருக்காது, மைக்ரோஸ்கோபிக் லெவலாக தான் இருக்கும். சார்ஜஸ்லாம் எப்பயுமே எப்படி இருக்குன்னா கண்டினியூஸ்லி இருக்கும், நாட் டிஸ்க்ரீட்டுன்றப்ப என்ன அர்த்தம்னா செப்ரேட்டாக நடக்காது, தனித்தனியாக நடக்காது. ஸோ இது வந்து கண்டினியூஸாக தான் இருக்குன்றதை ஞாபகம். அப்போ மைக்ரோஸ்கோப்பிக்குன்றதும் ஞாபகம், ஏன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பிக்கில் நிறைய ரோல் ப்ளே பண்ணுதுன்றதை சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜுன்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ.